மறுபடியும் ட்ரம்ப்போட ஒரு வித்தியாசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போலாம் முந்திலாம் பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொன்னால் எதுனாலும் வந்து இப்போ ஒரு நியூஸாக இருக்கும், இல்லைனா வந்து ஒரு ஒரு பாலிசி மேக்கிங் இந்த மாதிரி ஹை லெவலாக இருக்கும். இப்போலாம் அவர் எது சொன்னாலுமே வந்து அது ஒரு மீமாக மாறிடுது. ஸோ அந்த மாதிரி தான் வந்து அவர் ஏதாவது ஒன்று உளறிக்கிட்டே இருக்காரு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த ஈரான் வார் தேவையில்லாமல் ஒரு லாஸ்ட் 1 மந்த்தாக வந்து யுஎஸ்ஏ வந்து அவங்க பின்னாயிரம் நினச்சாங்க, லைக் ஈஸியாக ஈரானோட கவர்மெண்ட்டை கவுத்திலாம் நினச்சி உள்ளே வந்தது அவங்க தலையை வந்து இப்போ பிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ சமீபத்தில் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்லும்போது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ட்ரம்ப்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த அந்த பகுதியே வந்து அவருக்கு சொந்தங்கிற மாதிரி வந்து பேசியிருக்காரு. முதல்ல அதை ஏன் அப்படி கூப்பிட்றாங்கன்னா, ஸ்ட்ரெயிட்டுங்கிறது என்ன அர்த்தம்னா 2 நிலப்பகுதிக்கு நடுவில் இருக்கிற ஒரு வாட்டர் பாடிஸ் எப்படி இருந்தால் அதை வந்து ஸ்ட்ரெயிட்னு கூப்பிடுவாங்க. அது எது வேணா இருக்கலாம், ஏரியோ இல்லைன்னா கடல் நீரோ. ஸோ இங்கே கூட தமிழ்நாட்டில் கூட பார்த்தீங்கன்னா பாக் ஸ்ட்ரெயிட்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது ஸ்ரீலங்காவுக்கும் தமிழ்நாடுக்கு இடையில வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும். அது வந்து பாக் ஸ்ட்ரெயிட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து அங்கே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ்னா வந்து அவங்க இஸ்லாமியர் பெர்ஷியன் ரிலிஜியன் அந்த சைடில் வந்து ஒரு அவங்களோட கடவுள் மாதிரி, அது ஒரு கடவுளோட பேருனால அந்த பேரை வச்சிருக்காங்க, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ். ஸோ அந்த இடத்த வந்து இனிமேல் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ட்ரம்ப்னு வந்து நம்ம கூப்பிடணும் அப்படின்னு வந்து ட்ரம்ப் சொல்கிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ப்ரெஸ் மீட் வந்து விலாவரியாக போகுது. லைக் கடந்த 47 வருஷமாக வந்து ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட்டுக்கே வந்து ஒரு மிகப்பெரிய புள்ளியாக, அதாவது வந்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுற ஒரு ரவுடி மாதிரி, அதாவது அமெரிக்கா பண்ணுறத ஈரான் வந்து மிடில் ஈஸ்ட்டில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிறத சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ 47 வருஷம் புள்ளியாக இருந்திருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ஆட்டம் கிடையாது. அவங்க வந்து மாற்றி மாற்றி பேசுகிறதாகவும், அதாவது அவங்க நெகோஷியேட்டுக்கு வர தயாராக இருக்காங்க, அதுக்கப்புறம் நெகோஷியேட் நான் வரல அப்படிங்கிற ஈரான் மாற்றி மாற்றி பேசுகிறாங்கிறத வந்து அவர் சொல்லியிருக்காரு. அப்புறம் குறிப்பாக இன்னொரு விஷயத்த சொன்னார். இது வந்து அவ்வளோவா அவர் சொன்ன நிறைய விஷயத்தில் வந்து இது அவ்வளோவா வெளிக்கொண்டு வரல. என்னதுன்னா, நேட்டோ வந்து எங்களோட இருந்திருக்கணும். நேட்டோவுக்கு நாங்கள் வந்து பல பில்லியன் டாலர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பில்லியன் டாலர்ஸ் கொடுத்தோம். பட் நேட்டோ எங்களோட இல்லாத வந்து ஒரே இதுவாக இருக்குது. பட் இதுக்கப்புறம் அவங்க நடவடிக்கையை பார்த்து நாங்கள் திரும்ப அதை பண்ணணுமாங்கிற ஒரு அவசியம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நேட்டோவோட அந்த ஒட்டுமொத்த மிலிட்ரி பட்ஜெட்னு ஒன்று இருக்குது. அதில் பெருவாரியான ஒரு ஹையஸ்ட் ஸ்பெண்டர் இல்லை ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர்னு சொல்லலாம், அது வந்து யூஎஸ்ஏ தான். ஸோ அதில் வந்து ஒரு பெரிய அடி வருமானு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேட்டோ கண்ட்ரிஸோட யூஎஸோட அந்த அலைஸ், அந்த ஒரு ட்ரேட் அக்ரிமெண்ட்ஸ், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த டெக்னாலஜிக்கல் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்ன ஆகும், முக்கியமாக ஸ்பேஸ் ஏஜென்சிஸ், இஎஸ்ஏ யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நாசாவும் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஒன்றா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இதில் பல படிநிலைகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து என்ன ஆகும் தெரியல. இது வந்து அவர் கிளியர் கட்டான ஒரு ஸ்பீச் எடுத்துக்க முடியுமான்னு தெரியல. அதுவும் இல்லாமல் இவரோட அந்த இன்னைக்கு அவர் சொன்னார், நாளைக்கு வந்து வேற மாதிரி சொல்லக்கூடிய நபர் தான். ஸோ அது என்னன்னு தெரியல. ஸோ இனிமேல் நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ட்ரம்ப்னே கூப்பிடுவோம்.